இலங்கை வந்த பிரான்ஸ் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. லேப்ஸ் எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இரண்டாவது நாளாகவும் IMF ஜனாதிபதி அனுரவை சந்திப்பு. சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான மீளாய்வு. புதிய அரசாங்கத்தின் அதிரடி நகர்வுகள். அனுரவின் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு ஐநா உதவி வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. லண்டனில் மனைவி, யாழில் கணவர் எடுத்த விபரீத முடிவு. ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ். பிரான்ஸ் பெண்ணொருவரை தவறான முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி சுற்றுலா காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவமானது கண்டியில் குறித்த பிரான்ஸ் பெண் தங்கியிருந்த ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. அதன்போது கண்டி குண்டசாலை பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக வாட்ஸ்அப் ஊடாக காவல்துறையினருக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கண்டி சுற்றுலா காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. அக்டோபர் மாதத்திற்கான லேப்ஸ் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்தார். தற்போது 12.5 கிலோகிராம் லேப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டர் 3680 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 1477 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 2.3 கிலோகிராம் எடையுள்ள லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர் 694 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை மாதாந்த விலை திருத்தத்திற்கு அமைவாக லெட்ரோ சமையல் எரிவாயு விலைகளில் மாற்றம் மேற்கொள்ளப்படாது எனவும் புதிதாக நியமிக்கப்பட்ட லெட்ரோ எரிவாயு நிறுவன தலைவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இறுதியாக கடந்த ஜூலை 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லெட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலைகள் திருத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை வலுவாக முன்னெடுத்துச் செல்வதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் புரூக் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர்கள் மற்றும் IMF பேச்சுவார்த்தைகளுக்கான நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள். இதன்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்களின் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று வழியில் செயற்படுவதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நோக்கம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதிக்கு இடையிலும் சந்திப்பொன்று இடம்பெற்றது. அதில் சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைவதற்கும் மக்கள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கும் மாற்று தீர்வுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி உறுதி அளித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் குற்றங்கள், மோசடிகள் மற்றும் பிற சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான பல உயர்மட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கான விசேட கூட்டம் காவல்துறை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் புதிதாக நியமிக்கப்பட்ட செயலாளர் ரவி செனவிரட்ன தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நடைபெற்று வரும் மற்றும் தடைப்பட்ட விசாரணைகளை ஆராய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகள் மற்றும் தேவையில்லாமல் தாமதிக்கப்பட்ட விசாரணைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கான முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்கும் என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் உறுதி அளித்துள்ளார். இதன்போது ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வாழ்த்துச் செய்தியை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் அனுரகுமார திசாநாயகவிடம் வழங்கி வைத்தார்.
மக்களின் எதிர்பார்ப்புகள் அதிகளவில் காணப்படுவதால் எதிர்வரும் காலம் சவாலானதாக அமையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் வேலை திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஐநா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த மார்க் ஆண்ட்ரூ இந்த முயற்சிக்கு ஐநா தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார். அதேபோல சமூகத்தில் தேசிய சமாதானத்திற்கான புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதுடன் ஒவ்வொரு தரப்பினருக்கும் மத்தியிலும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டிற்கு நிலையான சமாதானத்தை உருவாக்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் உறுதி அளித்துள்ளார். ஜாலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டார். ஈச்சமோட்டை வீதி சுண்டுக்குழி பகுதியைச் சேர்ந்த மைக்கேல் ஆண்டன் சுரேந்திரன் வயது 70 என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரின் மனைவி லண்டனிலும் பிள்ளைகள் கொழும்பிலும் வசித்து வரும் நிலையில் உயிரிழந்த நபர் சகோதரியின் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இருப்பினும் கடந்த வாரங்களாக அவர் குறித்த விடுதியில் தங்கியிருந்துள்ளார். அவரை கைபேசியில் அழைத்த நண்பர் அவரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் விடுதிக்கு வந்து அறை கதவினை திறந்து பார்த்த வேளை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவர் 2 தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்து இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதற்கமைய அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் விரைவில் இலங்கை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது சிறு விவசாயிகளை இலக்காக கொண்டு டிஜிட்டல் விவசாய மாற்று திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடிகளை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட பள்ளிகளுக்கு உணவு வழங்கும் திட்டம் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு, கால்நடை வளர்ப்பு மற்றும் காலநிலை முயற்சிகள் மீதான ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை அரசாங்கத்திற்கும் பில்கேட்ஸ் அறக்கட்டளைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை முறைப்படுத்துவதற்கு விரைவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க உலக கோடீஸ்வரனின் அறக்கட்டளையான கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நம்புவதாக அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இலங்கை வந்த பிரான்ஸ் பெண்ணுக்கு நேர்ந்த கதி. லேப்ஸ் எரிவாயு விலை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. 2வது நாளாகவும் IMF ஜனாதிபதி அனுரவை சந்திப்பு. சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பான மீளாய்வு, புதிய அரசாங்கத்தின் அதிரடி நகர்வுகள். அனுரவின் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு ஐநா உதவி, வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. லண்டனில் மனைவி, யாழில் கணவர் எடுத்த விபரீத முடிவு. ஜனாதிபதி அனுரவை சந்திக்க வரும் உலக கோடீஸ்வரர் பில் கேட்ஸ்.